சென்னை முகப்பேர் கிழக்கைச் சேர்ந்தவர் ஷாகுல் அமீது. தனியார் பள்ளி தாளாளர். எய்ம் யூனிவர்சல் என்ற பெயரில் டிராவல்ஸ் நிறுவனமும் நடத்தி வருகிறார். அந்த டிராவல்ஸ் நிறுவனத்தில் அப்துல் வாஹித் என்பவரை பங்குதாரராக சேர்த்திருக்கிறார். திருநெல்வேலி திசையன்விளையைச் சேர்ந்த அப்துல் வாஹித் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். சமீபத்தில் அந்த டிராவல்ஸ் நிறுவனம் கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்திருக்கிறது. அப்போது 38 லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்த விசாரணையில் அந்த பணத்தை அப்துல் வாஹித் தான் கையாடல் செய்திருக்க வேண்டும் என நினைத்த டிராவல்ஸ் நிறுவனம் அப்துல் வாஹிதை வேலையை விட்டு நிறுத்தியிருக்கிறது. அதோடு அவர் மீது காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்துல் வாஹிதிடம் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அதில் அவர் பணத்தை கையாடல் செய்திருப்பது உறுதியானதால் கைது செய்திருக்கிறார்கள். 38 லட்சம் ரூபாயை கம்பெனிக்கு வர வேண்டிய பணத்தை அவருடைய தனிப்பட்ட அக்கௌண்ட்டில் மாற்றிக்கிட்டாரு. இதை தெரிஞ்சு எங்கள் எம்டி கேட்கும்போது இது அப்படி இல்லைன்னு ஏதோ எங்ககிட்ட தவறான ஒரு தகவலை சொல்லும்போது நாங்கள் வேலையை விட்டு நிறுத்திட்டு காவல்துறையிட்ட அதுக்கப்புறம் நாங்கள் புகார் அளித்தோம். அவங்க காவல்துறை நடவடிக்கை முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு கோர்ட்டில் ஒப்படைச்சு அதுக்கப்புறம் இப்போ அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நடந்த விசாரணையில் அப்துல் வாஹிதை பற்றிய பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. வேலையை விட்டு நிறுத்தப்பட்டதும் அப்துல் வாஹித் ரிவா குளோபல் ஏஜென்சி என்ற பெயரில் புது டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். ஆனால் பழைய நிறுவனத்தின் கிளைகள் பல இடத்தில் இருப்பதாக கூறி வேலைக்கு அனுப்புவதாக பலரிடம் பணத்தை பறித்திருக்கிறார். அதோடு எய்ம் யூனிவர்சல் நிறுவனத்தின் ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் மலேசியா நாட்டின் முத்திரைகளை போலியாக பயன்படுத்தியதாகவும் அப்துல் வாஹித் மீது பகீர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். எங்களுடைய கம்பெனி பேரை சொல்லி எய்ம்ஸ் டிராவல்ஸ் பேரை சொல்லி ஒரு 70 செவிலியர்களிடம் தலா 50,000 ஒரு நபரிடம் வீதம் வாங்கிட்டு தான் இருந்திருக்காரு. இப்போ நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 5-6 பேருக்கு நாங்கள் அதை செட்டில் பண்ணோம். ஏன்னா எங்கள் பேரை சொல்லி வாங்கியிருக்கிறதுனால செட்டில் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு பொண்ணுக்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு 1.5 லட்சம். அந்த பொண்ணு திருப்பி கேட்டதுக்கு மிரட்டியிருக்காரு. நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன், அவங்களுடைய ஃபோட்டோவை தவறாக பயன்படுத்தி இது போல் ஃபேக்காக ஒரு இது ரெடி பண்ணியிருக்காரு. அது சிஎம் செல்லில் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது, இப்போ புகார் அளிச்சிருக்கு. அது ஒரு பக்கம் நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க இந்த அவனுடைய அப்துல் வாஹித்தோடைய அந்த ரிவா குளோபல் ஏஜென்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா மலேசியாவுடைய சிம்பிளை, அரசு சிம்பிளை பயன்படுத்தி அதை இங்கே பாருங்கள் இது மூலமாக நாங்கள் அனுப்புகிறோம் வேலைக்கு அப்படின்னு சொல்லி இந்த இதையே பாருங்கள் அரசு சிம்பிளோட அதை பயன்படுத்தி இன்னும் ஒரு 50-60 பேர்கிட்ட இதை வச்சு பணம் வாங்கியிருக்காங்க. இவருக்கு பின்னணியில் டெல்லியை சேர்ந்த ஏஜென்ட்டுகள் பின்னாடி இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் தீவிர விசாரணை செஞ்சு காவல்துறை கைது செஞ்சு எங்களுக்கு உண்டான அந்த 38 லட்ச ரூபா எங்கள்கிட்ட ஏமாத்தினதும் இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன குற்ற பின்னணியில் இருக்காங்க அவங்க எல்லாரையும் கைது பண்ணணும். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்பிய பெண் மருத்துவர்கள் செவிலியர்களிடம் அப்துல் வாஹித் வாட்ஸ்ஆப்பில் பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாகவும் அதற்கான ஆதாரங்களோடு புகார் அளித்திருப்பதாகவும் எய்ம் யூனிவர்சல் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். பெண்களை உங்களுக்கு ஆபாசமாக காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கு வரைக்கும் சில பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்க. ஒரு 40-50 பேர் புகார் கொடுத்துருக்காங்க. சில பேர் மானத்துக்கு பயந்து கொடுக்கறதில்ல, பயந்துக்கிட்டு வெளியில் வரமாட்டாங்க. ஏன்னா அது குடும்ப விஷயம், நாளைக்கு அது கல்யாணன்ற இது போகும்போது அது பாதிப்படையும் இல்லையா, அதை பயந்துக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க, முன் வரமாட்டாங்க. இவங்களை தீவிரமான விசாரணை மூலமாக தான் அதை வெளியே கொண்டு வரணும். முழுமையான விசாரணைக்கு பிறகே அப்துல் வாஹித் எத்தனை பேரை ஏமாற்றி இருக்கிறார், எவ்வளவு பணத்தை மோசடி செய்திருக்கிறார், இவரின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் யார் போன்ற முழு தகவல்களும் தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.